வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வீடே மணக்கிற அளவுக்கு காளான் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வழக்கமாக பிரியாணி மசாலா பவுடர் தான் போடுவோம். ஒரு பிரியாணி மாஸ்டர் சொன்னதுக்காக அவர் சொன்ன மெத்தேடில் ஒரு மசாலா அரைச்சி நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் அளவு. நல்லா கழுவிட்டு 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். பிரியாணி பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 பச்சை மிளகாய். மிளகாய் பெருசாக இருந்தால் 3 போதும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது 150 கிராம் அளவு. 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டு ஒரே அளவில் எடுத்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளையும் போட்டு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிரை ஊற்றி கலந்து விட்டுறலாம். தயிர் ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதில் பாதி அளவுக்கு மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக பிரியாணி மசாலா போடணும். அதுக்கு முன்னால் அந்த பிரியாணி மசாலா எப்படி அரைச்சதுங்கிறத பார்க்கலாம். விரல் நீளத்துக்கு 4 துண்டு பட்டை, 10 கிராம் அளவு இது. 6 கிராம் கிராம்பு, இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரும். 4 கிராம் அளவுக்கு ஏலக்காய், இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் வரும். 2 மராட்டி மூக்கு, 3 நட்சத்திர சோம்பு, சின்னதாக 1 ஜாதிக்காய், 1 ஜாதி பூவில் பாதி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் காய்ஞ்ச ரோஜா. ரோஜா ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் 1/2 கப் தண்ணியில் நைட்டே ஊற வச்சு காலையில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்கள் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கிறத 1 மாதம் வச்சுருந்தாலும் கெடாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 15 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இந்த பிரியாணி மசாலாவை சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இதில் நறுக்கின காளானை சேர்த்து கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷம் காளானை நல்லா பிரட்டி விடணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி, அந்த கணக்கில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியோட அளவு 600 கிராம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், சரியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை போட்டுக்கலாம். இதோடைய பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். குக்கரில் பிரியாணி செய்கிறத விட தம் போட்டு செய்யும்போது பிரியாணி உபரியாக வரும். ஒரு 6-7 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக வந்திருக்கிற இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு தரம் கலந்து விட்டுறலாம். இப்போ இதை தம் போட்டுடலாம். ஸ்டவ்வில் பழைய தோசைக்கல் வச்சு அது மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சிடலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தை மூடி அது மேலே கொதிக்கிற தண்ணியை வச்சிடலாம்.
அதிகப்படியான தீயில ஒரு 5 நிமிஷம், குறைஞ்ச தீயில ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து திறந்துடலாம். புதினா இலையை பொடியாக நறுக்கி வச்சுருக்க இதை போட்டு பிரியாணியை கிளறி விட்டுறலாம். கொஞ்சம் ஆறும்போது இது நல்லா உதிரியாக வந்துடும். வீடே மணக்கிற அளவுக்கு அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த காளான் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.